பேரன்பும் பெருங்கோபமும் ஒரு நல்ல திரைப்படத்தை பார்த்த ஒரு திருப்தி. நல்ல திரைப்படம் என்று சொல்வதை விட நல்ல பாடத்தை பார்த்த ஒரு திருப்தி. படமே பாடமாகி இருக்கிறது இந்த சமூகத்திற்கு. பேரன்பும் பெருங்கோபமும் பெரிய உண்மையை உணர்த்தி இருக்கிறது. ஆக பேரன்பு பெருங்கோபம் பெரு உண்மை இந்த உலகிற்கு பறைசாற்றி இருக்கிறது. சாதி பெருசா சாமி பெருசா என்று ஆசாமிகள் கேட்டுக்கொண்டிருப்பதுதான் இந்த கதையின் கரு. ஆக சாதியும் பெரிதில்லை. அந்த சாமியை கும்பிடும் பொழுது எந்த விதத்திலும் சாதியும் பெரிதில்லை, ஆசாமிகளும் பெரிதில்லை, அனைவரும் சமம் என்பதை பெருங்கோபத்தோடு உணர்த்தி இருக்கிறார்கள். மனமாற்றம் ஏற்பட வேண்டும் என்று குழந்தைகளை மாற்றி உணர்த்தி இருக்கிறார்கள். ஆக சகோதரர் தங்கர் பச்சான் அவர்களுக்கு அவரின் மகன் பேர் என்ன, ரிஜித் பச்சான் அவர்களுக்கும் நான் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல வாரிசாக அவர் உருவாகி இருக்கிறார். அரசியலில் நாங்கள் வாரிசுகளுக்கு எதிர்ப்பு, திரைத்துறையில் நாங்கள் வாரிசுகளுக்கு ஆதரவு. ஏனென்றால் திறமைகள் அவருக்கு அப்படியே டிஎன்ஏ பத்தி அதுல சொல்றாரு. நான் மருத்துவர் என்ற முறையில் அந்த டிஎன்ஏ ஜீன் அப்படியே அவருக்கு வந்திருக்கிறது. அதனால் அனைவரும் பணம் கொடுத்து இந்த படத்தை பார்த்து நல்ல தியேட்டர் கிடைத்து அனைவரும் பார்க்கும் அளவிற்கு காட்சி நேரங்கள் கிடைத்து சவால்களை சந்திக்கும். ஏனென்றால் இன்று திரைப்படம் எடுத்து விடலாம், ஆனால் திரைப்படத்தை திரையிடுவதற்கு அரங்கங்கள் கிடைக்கிறதா என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அதான் அரங்கங்கள் கிடைத்தாலும் வேண்டிய காட்சி சமயங்கள் கிடைக்கிறதா என்றால் அதுவும் பெரும் சவாலாக இருக்கிறது. ஆக இந்த கதையை சாதாரண கதையாக பார்க்காமல் ஒரு சமுதாயத்திற்கு சொல்லப்படும் படமாக பார்க்காமல் பாடமாக பார்த்து இன்னும் நல்ல திரையரங்குகளில் அது வெளியிடப்பட்டு ஒரு மிகப்பெரிய இதில் மக்கள் மனமாற்றம் ஒரு விருது, தொழில்நுட்பத்திற்கு ஒரு விருது. ஆக 2 விருதுகளை இந்த படம் பெற வேண்டும் என்று நான் தம்பி முருகனோடு சேர்ந்து வாழ்த்துகிறேன். முருகன் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்க வெற்றி தான். அதனால முருகனோடு சேர்ந்து என்னை படம் பார்க்க வைத்த பெருமை முருகனுக்கு சேரும். அதனால் மிக்க நன்றி. என் கூட வந்து படம் பார்த்த சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. நல்ல படம், நல்ல பாடம். இந்த படத்தை பத்தி தான் வேற எதுவும் பேச திசை மாற்றாதீங்க. ஏன்னா இந்த படம் வெளியாகி 7வது நாள் முடிஞ்சு போச்சு, திரையரங்கே கிடைக்கல. அதை பத்தி யாராவது பேசிருக்கீங்களா? படம் எங்க ஓடுதுன்னு தெரியல, எந்த ஊர்ல ஓடுதுன்னு தெரியல, எந்த காட்சின்னு தெரியல. அதை பத்தி நீங்க ஊடகங்கள் யாராவது கேட்டிருக்கீங்களா? அதை பத்தி மட்டும் பேசுங்க. நாளை காலையில பிரஸ் மீட் இருக்கு, அதுல நாங்க சொல்றோம்.